ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 3 பொருள் வச்சு ஹெல்தி ஸ்வீட் பண்ண போறோம். இந்த ஸ்வீட் வாயில வச்சதும் கரைஞ்சது. அல்வா டேஸ்ட்ல இருக்கும். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருளை அரைச்சு எடுத்துடலாம். 150 கிராம் வேர்க்கடலை, நல்லா வறுத்த கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. பால் நல்லா தண்ணி ஊத்தாம சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 100 எம்எல் இப்போ அதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுன பாலா இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். பால்லேயே அந்த வேர்க்கடலை நல்லா ஊறி வரணும். அதுக்காக தான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய ஜாராவே எடுத்துக்கோங்க. நல்லா, ஏன்னா பால் அப்பப்ப நம்ம ஊத்தி அரைப்போம். அதனால கொஞ்சம் பெரிய ஜாராவே நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாதி அளவு அரைச்சு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு ஓமம் சேர்த்துட்டு 50 எம்எல் பால் சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது பால் பத்தலாட்டினா கொஞ்சம் அப்பப்ப சேர்த்துட்டு நல்லா நைஸா முடிஞ்ச அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. நம்ம ஓமம் சேர்க்கறது வந்து நல்ல செரிமானத்துக்காக தான் சேர்க்கிறோம். இந்த ஸ்வீட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் ஓமம் சேர்த்துக்கிட்டா. அதுக்காக தான் நம்ம ஓமம் சேர்க்கிறோம். இப்போ வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஏலக்காய் கூட நீங்க முழுசா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நல்லா அடுப்பு ஃபுல் சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்க விடாம. ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் ஜீனி சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக உங்களுக்கு நாட்டு சர்க்கரை தான் பிடிக்கும்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியா மெல்ட் ஆகி வரும். கொஞ்சம் தண்ணி பதமா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கையெடுக்காம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த டைம்ல நல்ல கட்டிகள் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நல்லா பேன்ல ஒட்டாம வருது. இன்னுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பேன்ல ஒட்டாம வரும். இப்போ பேன்ல ஒட்டாம வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பேன்ல ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ட்ரே இருந்ததுன்னா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வட்டமான பிளேட் கூட நீங்க எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க சில்வர் பிளேட் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பிளேட்ல எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம செஞ்ச அந்த வேர்க்கடலை ஸ்வீட்ஸை இதில் எடுத்துடலாம். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. நல்லா இப்படி ஒன்று போல ஈவனா இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன்று போல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா குளிர ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்க. நல்லா குளிர ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்ல இந்த மாதிரி வெளியில எடுத்துடலாம். இந்த மாதிரி கவுத்துனோம்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு தேவையான சைஸ்ல பீஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நான் அழகுபடுத்துறதுக்காக நான் ஒரு பாதாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒவ்வொரு பீஸா எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் வாயில வச்சதும் கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. இதோட டேஸ்ட் வந்து அல்வா டேஸ்ட்ல இருக்கும். வேர்க்கடலையிலே நம்ம அல்வா பண்ண மாதிரி இருக்கும். நல்லா பால் சேர்த்துட்டு பண்ணதுனால ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட இதை வந்து டெய்லி 2 பீஸ் வச்சு கொடுத்து விடலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் வேற. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.